சுவைமிகு ஆரோக்கியம் நிறைந்த பீனட் குக்கும்பர் வச்சு எப்படி சாலட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சாப்டு ஆனியன், சாப்டு ஜிஞ்சர், சாப்டு டொமேட்டோ, சாப்டு கிரீன் சில்லி, ரோஸ்டட் பீனட், கிரேட்டட் கோகனட், மிளகுத்தூள், சில்லி பவுடர், சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ், லெமன், கர்ட் அண்ட் சால்ட். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வீட்டில் உள்ள ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம இதை செய்யலாம். இதுக்கு தேவை முதல்ல குக்கும்பர். இதை தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க, பீல் பண்ணிங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். இதில் வந்து புளிப்பு காரம் கலந்து இருக்கும். இது நல்ல ஹெல்த்தியானது தான். இது இயற்கையான பீனட்டையும் குக்கும்பரை வச்சு செய்கிறது தான். இப்படி நல்லா சாப் பண்ணி இதை இந்த பவுடர்களோடு மிக்ஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பாருங்கள். இது வந்து நல்ல குக்கும்பர் வந்து உடலுக்கு குளிர்ச்சியானது. இந்த பீனட்டு வந்து நமக்கு தேவையான புரத சத்துலாம் அதில் இருக்கும். அதனால் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வீட்லேயே எல்லோரும். டேஸ்ட்டுக்காக நம்ம இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லி ஸ்பைசி ரொம்ப வேணான்றவங்க கேப்சிகம் கூட குடமிளகாய் அதை கூட இதில் சாப் பண்ணி நீங்கள் போட்டு லெஸ் ஸ்பைஸியாக சாப்பிட்லாம். நறுக்கிய வெள்ளரிக்காயை ஒரு பவுலில் ஆட் பண்ணிங்க. எல்லாமே இந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. அவ்வளோதான். இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து யோகட் தான், கர்டு தான் ட்ரெஸ்ஸிங்கு. இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 5 டேபிள் ஸ்பூன் பீனட் ஆட் பண்ணிங்க. மூணு டேபிள் ஸ்பூன் சாப் டொமேட்டோ. நல்லா புளிப்பு அவ்வளோ இல்லாத டொமேட்டோவை யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி. ஆனியன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதில் 4 ஸ்பூன் ஆனியன். ஒரு அரை ஸ்பூன் ஜிஞ்சர், சாப்டு ஜிஞ்சர் வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். கொரியாண்டர் லீவ்ஸ் உங்கள் தேவைக்கு கொஞ்சம் போட்டுங்க. கிரேட்டட் கோகோனட் வந்து இது சின்ன கிட்ஸ்லாம் இந்த சுவை இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த சேலடுக்கு. இது வந்து யூனிக்காக இருக்கும் இது. அதனால் கிட்ஸ்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக இதில் யோகட், தயிர் ஆட் பண்ணிங்க. கர்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. தேவைக்கேற்ப சால்ட். நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். அவ்வளோதாங்க. இது லெமன் ஜூஸ் பிழிஞ்சு இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை லஞ்சு மீலில் சேலடாகவும் யூஸ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் இதை கொடுக்கலாம். இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கையானது, உடலுக்கு நல்லது, குளிர்ச்சியானது, ரெஃப்ரெஷிங் சேலடாக இருக்கும். இது மெயினாக என்னென்னா, இது நம்ம இந்தியன் சேலட். இந்தியாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வச்சு இது செய்யலாம். நீங்கள் இதை சாப்பிட்லாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
கொரியாண்டர் லீவ்ஸ் வேணுன்னா மேலே கொஞ்சம் லாஸ்ட்டில் போட்டுங்க. சூப்பரான சேலட் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.